தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆதியாம் 18:10. அப்பொழுது அவர், ஒரு உட்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். இப்போ 2 தூதர்கள் அவர்களோடு ஆண்டவரும் சோதோம் குமாரா பட்டணத்துக்கு போகிற வழியில ஆபிரகாம் குடும்பத்தை சந்திக்கிறார். 19 அதிகாரம் சோதோம் குமார அழிவு. அங்க போவதற்கு முன்பு ஆபிரகாமை சந்தித்துட்டு போறார். போகும்போது சொல்றாரு பாருங்க, அடுத்த உற்பத்தி கால திட்டத்திலே உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் சாராளுக்கு. அடுத்த உற்பத்தி கால திட்டம்னா குழந்தை உலகத்தில் பிறப்பதற்கு 1 வருஷ காலமாகிறது. அதைத்தான் சொல்றாரு. 1 வருஷத்துல உனக்கு குழந்தை இருப்பான். அப்போது இவங்களுக்கு வயது சென்றவர்களாக இருந்தார்கள் ஆபிரகாமும் சாராளும். சரீரம் செத்த நிலையில் ஆபிரகாம், கர்ப்பம் செத்த நிலைமையில சாராள். ஆகவே அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கி இருக்கும் அப்படி சொன்னா இவங்க நம்பல. சாராள் நகைக்கிறார். அப்பதான் கர்த்தர் சொல்றாருங்க, தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ அப்படி சொல்றாருங்க. இப்போ அவரால் ஆகாத ஒண்ணு இல்லை, எல்லாம் அவரால் ஆகும். ஆகவே விசுவாசிங்க அப்படி சொல்றாரு. ஆரம்பத்தில் ஆபிரகாம் சாராலும் நகைச்சாலும், ஆனால் பிறகு அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். அவர் காலத்தில் அவர் செய்வார், தவறமாட்டார் என்று அவர்கள் விசுவாசித்தார். என்று ஆபிரகாம் விசுவாசித்து பலனடைந்து புத்திர பாக்கியத்தை பெற்றார். இப்போ அங்க நகைத்த சாராள் அதன் பிறகு விசுவாசத்துக்கு வந்துட்டார். இப்ப அந்த அம்மாவோட விசுவாசம் பாருங்க. வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் தமது காலத்தில் என்னை சந்திப்பார், என் கர்ப்பத்தை பலப்படுத்துவார், வாக்குதத்தம் பண்ணினது போல புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் என்று சாராள் விசுவாசித்து, கர்த்தர் சொன்னதான் ஏற்ற காலத்தில் நிறைவேறும் என்று விசுவாசித்தாங்க 2 பேருங்க. கரெக்டா பாருங்க, ஆபிரகாமுக்கு 100வது வயசு, சாராளுக்கு 90வது வயசு. ஈசாக்கை கொடுத்து கனம் பண்ணினார். பாத்தீங்களா? அப்போ கத்திரி பிள்ளைகளே, அவர் காலத்தில் அவர் செய்வார் என்று விசுவாசித்து எதிர்பார்ப்போடு ஜபத்தில் இருங்க. நீங்க பல விஷயத்துக்காக காத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கலாம், திருமணத்துக்காகவோ அல்ல சில தடைகள் விலகுவதற்காகவோ பல நிலைகளிலே நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். உங்களோட தான் கர்த்தர் பேசுறாருங்க. அவர் யாருன்னா அவர் காலத்தில் அவர் செயல்படுகிற தேவன். அதை விசுவாசித்து எதிர்பார்ப்போடு இருங்கள், பயப்படாதிருங்க, காத்திருங்கள். உங்க ஜபத்துக்கு நிச்சயமாய் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அவர் தப்பே செய்ய மாட்டார். ஒருவேளை நீங்க தப்பு பண்ணியிருந்தாலும் தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் உங்கள் தேவ பிள்ளைகளை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.